ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நிவேதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பிரெட் குலாப் ஜாமுன் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. மேலும் வீடியோஸ் கூட மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு 8 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துக்க போகிறேன். இது மில்க் ப்ரெட். உங்கள்கிட்ட வீட் ப்ரெட் இருந்தால் கூட பண்ணலாம். 8 ப்ரெட்டு சைடில் ஓரம்லாம் கட் பண்ண வேண்டாம். அப்படியே ரஃப்பாக கையாலே இப்படி பிச்சு போட்டு சேர்த்துக்கலாம். இதே மாதிரி 8 ஸ்லைஸ் ப்ரெட்டையும் நான் பிச்சு போட்டு சேர்த்துக்கிறேன். ப்ரெட் எல்லாத்தையும் ரஃப்பாக நம்ம கையாலே பிச்சு சேர்த்தாச்சு. மிக்சியில் வச்சு 2 முறை நல்லா பல்ஸில் அடித்து எடுத்துகிட்டு வந்தால் இந்த மாதிரி ப்ரெட் க்ரம்ஸாக மாறிடும். இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். உருண்டை பிடிக்கிறதுக்காக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இது காய்ச்சி ஆற வச்ச பால் சூடாக இருக்கக்கூடாது. பால் சேர்த்துட்டு நல்லா மெதுவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருண்டையாக எடுத்துக்கிட்டக்கப்புறம் கையில் எண்ணெய் தடவிட்டு உருண்டையை நல்லா பிடிச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உங்களுக்கு எந்த சைஸில் உருண்டை வேணுமோ அந்த சைஸில் பிடிச்சி எடுத்துக்கோங்க. நான் மீடியம் சைஸில் உருண்டை பிடிச்சி எடுக்கிறேன். இதே மாதிரி ஒவ்வொரு முறையும் கையில் எண்ணெய் தொட்டு பால் பிடிச்சிக்கோங்க. இப்போ நம்மளோட உருண்டை எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். 8 ஸ்லைஸ் ப்ரெட்டை மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம். அது எனக்கு கரெக்டாக இந்த கப்பில் 1 கப் வந்தது. அதனால் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை மெல்ட் ஆனால் போதும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டக்கப்புறம் 3 ஏலக்காவை தட்டி போட்டிருக்கேன். தொடர்ந்து ஒரு 8 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டுடுங்க. சுகர் சிரப் இந்த அளவுக்கு இருந்தால் போதும், பிசுப்பாக. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணிட்டக்கப்புறம் ஒரு பாலாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு 6 பால் போடுறேன். ஒரு பக்கம் கலர் மாறினதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விடலாம். 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் இந்த மாதிரி மாறிட்டக்கப்புறம் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சுகர் சிரப்பில் சேர்த்துடலாம். நல்லா சூடாக இருக்கிறதுனால 1 மணி நேரத்துலேயே நல்லா ஊறிடும். இதை இப்போ கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதுதான். ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடிய பிரெட் குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. மேலே கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். கட் பண்ண உடனே சீக்கிரமாக கட் ஆகிடும். வாயிலையும் சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.